ஆனால் 5ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை, போலீஸ் கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் அலைச்சல் போன்ற விஷயங்கள் நடக்கிறது. இந்த 37 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நற்பலன்கள் நிறைய நடக்க போகிறது. அது என்னென்ன நற்பலன்கள், எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும்? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறீங்க, 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை 40 நாளைக்கு ஒரு தடவை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த கடுமையான முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய் சில சாதகமான இடத்துல இருக்கணும். பூமிக்காரகன், அது மட்டும் இல்லாமல் சகோதரக்காரகன், உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த நரம்பு ரத்தம் சார்ந்த காரகத்துவம் பெற்றவர் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலனை கொடுத்தாருன்னா அவருக்கு, அந்த நபருக்கு சொத்து வாங்கிறதுக்கோ ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கோ, அதாவது நரம்பு தளர்ச்சி இல்லாமல், இரத்த சோகை இல்லாமல், இரத்தத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான அமைப்பை தருவார். அதே சமயம் இந்த செவ்வாய் பாதகமாக இருந்தாரோ நீச்சமாக இருந்தாலோ கூட பிறந்தவங்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதனால் நீங்கள் சில மாற்றங்களை செய்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மனசை தயார்படுத்திக்கணும். இப்படி இந்த செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய பயிற்சியை ஏற்படுத்திகிட்டு இருப்பார். 1.5 மாதத்துக்கு 40லேருந்து 45 நாளுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒவ்வொரு ராசிக்கு போவார். எப்போ எங்கே போகிறாரு, எப்போ போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, February 23, 2026 அன்று செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானமான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த எபிசோட். இதை எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கும்பராசி கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடம், உங்கள் லக்னத்துக்கு எத்தனாவது இடம்னு பார்க்கணும். சில இடங்களில் இந்த கும்பராசி அமைப்பு அந்த இடத்துக்கு சில ஸ்தானங்களில் இந்த செவ்வாய் வந்தார்னா உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும். சில பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவங்ககிட்ட எரிஞ்சு விழுந்து சண்டை போட்டு ரிலேஷன்ஷிப்பில் கணவன் மனைவி உறவில் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேர் பிரிஞ்சிடுவாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் தான். அதனால் உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோடை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய இந்த 2026 February 23லேருந்து April 2, 2026 April 2ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் கும்பராசியில் இருப்பார். குரு பார்வையில் இருப்பார். அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய நடக்க போகிறது. அது என்னென்ன நற்பலன்கள், எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும், வழக்கு சம்பந்தமாக எப்படி மாற்றங்கள் ஏற்படும்னு இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு வாருங்கள் ஆராய்வோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுக்கு சப்தமஸ்தானாதிபதி 2-7 செவ்வாய் உச்சமாக இருந்தார். இப்போ 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் பேசி சங்கடப்படுவீங்க, அடுத்தவங்கள சங்கடப்படுத்துகிறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்கள் யாருக்கிட்ட எப்போ பேசுகிறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை தேடி வருது உங்களை. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி 5ஆம் இடம் சொல்லக்கூடிய சகோதரஸ்தானத்துக்கு, பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு செவ்வாய் போகிறார். சகோதரக்காரன், காரகோ பாவனாஸ்தி, அதாவது அந்த சகோதரனுக்கு உண்டான சகோதர காரகனான செவ்வாய் சகோதர பாவம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், கூட பிறந்தவங்களால் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கியோ நீங்கள் தேவையில்லாமல் சண்டை போடுறீங்க. நீங்கள் பேசுகிறது தான் பிரச்சனை. நீங்கள் பேச்சை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்கும். ஆனால் நீங்கள் பேச்சை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. சரி, இது வீட்டில் தான் அப்படின்னா வெளியில் போனால் நல்லா இருக்குமா சார், ஆஃபீஸ்லேயாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டேலாம் நீங்கள் அனாவசியமாக பேசி எதிரித்தன்மையை உருவாக்கி கொள்கிறீர்கள். நான் 5ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடமும் கூட, எதிரிகளை உருவாக்கக்கூடிய இடமும் கூட. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும்,
ஆனால் எதிரிகளையும் சேர்த்து கொண்டு வரீங்க. இதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை கேட்காம யாருக்கும் நீங்கள் அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்காமல் கொடுக்கப்படும் கடன், கேட்காமல் கொடுக்கப்படும் அறிவுரை, அழியாமல் போகும் விருந்து, இது மரியாதை தராதுன்னு. உங்களுக்கு மரியாதை கிடைக்காததுக்கு காரணமே நீங்கள் கேட்காம அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டு பேசுகிறது தான், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது தான். அதனால் நீங்கள் உங்கள் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணால் நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் அனாவசியமாக சண்டை போடுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து உங்களுடைய குணாதிசயம் எப்படி தெரியுமா, அடுத்தவனை சண்டை போடக்கூடாது, எல்லாரையும் அரவணைச்சு போகணுன்ட்டு. ஆனால் இப்போ எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்க. இதுதான் பிரச்சனையே. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தை 5 கிரகங்கள் பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான நேரம். என்றைக்குமே பெரியவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்ட்டு சொல்லியிருக்காங்க. நமக்கு பதவி வரும்போது தான் பணிவு வரமாட்டேங்கிறது. அதுவும் இந்த துலாம் ராசி நண்பர்கள், ஆக்சுவலாக துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப பதவிஸாக இருப்பாங்க. யாரையும் கால்குலேட் பண்ணி எடை போட்டு பேசுவாங்க. கோவப்படுறவன்ட்டு ஸ்மூத்தாக இருக்கிறவன்ட்டு கொஞ்சம் அதிகாரமாகவும், அதாவது இடத்துக்கேற்ற மாதிரி பேச தெரிந்தவர்கள் இந்த துலாம் ராசி நண்பர்கள். ஆனால் உங்களுக்கு இப்போது ஒரு பாதகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. என்ன பாதகம்னா, கூட பிறந்தவங்க உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவார்கள். நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, உங்கள் பேச்சை இடமறித்து பேசுவாங்க. உங்களுடைய வியாபாரத்தில் தடுமாற்றம் இருக்குது, அரசாங்க ரீதியான அலைச்சல்கள் இருக்குது, அரசாங்க ரீதியான பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் செலவுகளை குறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடணும். அதுவும் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக, நிலம் சார்ந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தமாக, இல்லை பக்கத்து இடத்துக்காரனுக்கும் என் இடத்துக்கும் சங்கடம், அவங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டேன் அப்படின்னா போலீஸ் கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் அலைச்சல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 18 வயசு பையன் போகிற மாதிரி, 15 வயசு பையன் போகிற மாதிரி தப்பாக ஓட்டினீங்கன்னா அனாவசியமாக அரசாங்க அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த ராசியில், துலாம் ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் சற்று ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பார்வையில் இந்த கிரகங்கள் இருக்குது, நல்லது தான், பூர்வ புண்ணியஸ்தானத்தில். ஆனால் இந்த வெயிலால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த அம்மை போடுறது, இந்த பொண்ணுக்கு வீங்கி போன்ற விஷயங்கள், இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறனால உடம்பையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த செவ்வாய் பயிற்சியில் துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சமயபுரத்து மாரியம்மன், திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மன் கோயிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு ஒரு தடவையாவது போயிட்டுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு, இல்லை எந்தாவது ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே உப்பு வாங்கி அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் உடம்பில் இருக்கிற சங்கடங்கள் விலகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்களை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பிரார்த்தனை. ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து, செவ்வாய் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் சனி பகவான். அதாவது சனி இருக்கக்கூடிய மீனராசியை நோக்கி செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் சனியோடு சேரப்போகிறார். குரு பார்வையை விட்டு சனியோடு சேரப்போகிறார். அதனால் இந்த ஏப்ரல் 2லேருந்து மே 11 வரைக்கும் நான் சொல்கிற அடுத்த செவ்வாய் பயிற்சியில் நிறைய பாதிப்புகள் இருக்கும். ஆனால் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது அதனுடைய இந்த இலையுதிர் காலம்ங்கிற மாதிரி இலை துவக்கக்கூடிய காலம், அதாவது உங்களுக்கு பிரச்சனைகளை ஆரம்பிக்கக்கூடிய காலம் என்னன்னு கேட்டேன்னா, இந்த 2026 பிப்ரவரி 23ஆம் தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதனுடைய பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளுங்கள். அது சம்பந்தமாக ஏதாவது தெளிவு தெரியணும், அதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில், தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு வந்து சந்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைன்னு சொன்னேன்னா, இந்த பிப்ரவரி 23லேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும், அடுத்த செவ்வாய் பயிற்சி வர வரைக்கும் அனைத்து ராசி நண்பர்களும் ஒரே ஒரு மந்திரத்தை பரிகாரமாக சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லக்கூடிய சிவபகவானுக்கு உண்டானது, சிவபெருமானுக்கு உண்டானது. ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகும விவந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதா ஆத்து
அப்படிப்பட்ட சுகத்தை தரக்கூடிய, ஆரோக்கியத்தை தரக்கூடிய, பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய மந்திரம் இது. இதை சொல்கிறதுனால உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.